கேமராக்கு தான் பண்ணுவேன். மக்களே ப்ரோமோ 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ 1 பொறுத்த வரைக்கும் கனி வந்து என்ன வந்திருக்குன்றதை எடுத்து படிக்கிறாங்க. அதாவது பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் தான் இவங்க கிட்ட சரக்கு இருக்கு, இவங்களெல்லாம் ஒரு நாள்ல அனுப்புறதே பெட்டரு அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணுவீங்க? இந்த ஒரு நாள்ல இவங்க கிட்ட நான் எதுவுமே பார்க்கலன்றவங்கள நீங்க செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஒவ்வொருத்தரா வந்து செலக்ட் பண்றாங்க. ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் 3 பேர் செலக்ட் பண்றதை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. முதல்ல டுஷர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, அப்சரா சிஜே வந்து யார்கிட்டயும் பெருசா ஒற்ற மாதிரியே தெரியல, அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு. ஒரு நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள எப்படி ஒருத்தவங்க கூட மிங்கிள் ஆக முடியும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இருந்தாலும் டாஸ்க்ல அவர் யாரையாவது செலக்ட் பண்ணோம். அவரை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ படி பார்த்தா அப்சராவை செலக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது அப்சரா சிஜே அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களே இவர் செலக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பாருங்க ஒற்ற மாதிரியே காமிக்கிறாங்க பாருங்க, ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்து ஒட்ட சொல்றாங்க. அடுத்ததா ரம்யா ஜோ வராங்க. ரம்யா ஜோவை பொறுத்த வரைக்கும் வியானாவை செலக்ட் பண்றாங்க. அதே காரணத்தை தான் சொல்றாங்க, அதாவது யார் கூடயும் அவங்க பெருசா மிங்கிள் ஆகல அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா மிங்கிள் ஆக முடியாது. ஒரு நாளுக்குள்ள எப்படி மிங்கிள் ஆக முடியும்? நம்ம திவாகர் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு, ஆனா அவரையும் தான் செலக்ட் பண்ண போறாங்க. அதாவது என்னன்னா, இவங்க யாரை செலக்ட் பண்ணணும்னு மைண்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ண போறாங்க. மூணாவதா செலக்ட் பண்றதுக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் வராரு. பிரவீன் ராஜுக்கும் திவாகருக்கும் நைட்டு நேரம் ஒரு சண்டை நடந்தது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்டு நேரம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஏற்பட்டது. அது என்னன்னா, நான் டாக்டர்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல சார், நீங்க டாக்டர்னு சொல்லிக்கூடாது, டாக்டர் பிபிடின்ற மாதிரி தான் நீங்க போட்டுக்கணும், அதாவது பிசியோதெரபிஸ்ட் இல்ல, அந்த விஷயத்தை நீங்க சேர்த்து தான் போடணுன்ற மாதிரி சொன்னாரு. அது ரிலேட்டடா 2 பேருக்குள்ளேயும் சண்டை மாதிரி ஏற்பட்டது. எனக்கு பயமா என்ன இருக்குன்னா, இவங்க எல்லாருமே திவாகரை அடிச்சு மக்கள் மத்தியில திவாகருக்கு ஒரு சாஃப்டான பேரை ஏற்படுத்திடுவாங்களோ, நல்ல பேரை ஏற்படுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நைட்டு முழுக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி திவாகரை தான் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பிரவீன் ராஜ் இருக்கார்ல, என்ன சொல்லி திவாகரை செலக்ட் பண்றாருன்னா, இவர் கேமரா கான்சியஸா இருக்காரு. வந்ததுல இருந்து எங்க கிட்ட பேசுறதை விட கேமராவை பார்த்து ஆக்டிங் டேலண்ட்டை காட்டுறேன், அது பண்றேன் இது பண்றேன், கேமரா கான்சியஸா தான் இருக்காரு. அதனால இவர்கிட்ட இருக்க சரக்கு முடிஞ்சு போயிடுச்சு நான் நினைக்கிறேன்ற மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டுறாரு. ஸோ இந்த ப்ரோமோ படி பார்த்தா யார் யாருக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்குன்னா, வியானாக்கு ஒட்டப்பட்டிருக்கு, அப்சரா சிஜேக்கு ஒட்டப்பட்டிருக்கு, அதே மாதிரி திவாகருக்கு ஒட்டப்பட்டிருக்கு. கலையரசனும் நிறைய ஸ்டிக்கர் வாங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம்.